தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அறிவித்தார் அதிமுக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அறிவித்தார் அதிமுக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் OS மணியன். இவர் வேதாரண்யம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் இனிமேல் தான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார். அதிமுகவை சார்ந்த சிலர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றுள்ளனர். அவர்கள் தங்கள் சுய லாபத்துக்காக கட்சியை விட்டு வெளியேறியுள்ளனர். தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக கட்சியை விட்டு விலகி சென்றுள்ளனர். தமிழக வெற்றி கழக அரசு நீண்ட நாள் நீடிக்காது என்று அவர் கூறினார். மேலும் இனிமேல் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன், புதியவர்களை தேர்தலில் நிற்க வைத்து அவர்களது வெற்றிக்காக தான் பாடுபடுவேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் அறிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட்ட OS மணியன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எடப்பாடியின் தீவிர விசுவாசியாக உள்ளார். இனிமேல் அடுத்து நடைபெற உள்ள சட்டசபை பாராளுமன்ற தேர்தல்களில் தான் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார். அதிமுக மூத்த தலைவர்கள் யாருக்குமே தேர்தலில் இனிமேல் போட்டியிடும் ஆர்வம் கிடையாது. ஏனென சொன்னால் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. இரட்டை இலை சின்னத்தை மக்கள் மறந்து விட்டனர். மக்கள் வாக்குகளை கவரக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் கவர்ச்சிகரமான தலைவர்கள் யாரும் கிடையாது. ஆக அதிமுகவை மக்கள் மறந்து விட்டனர். மக்கள் மனதில் இருந்து இரட்டை இலை சின்னம் நீக்கப்பட்டது. அதிமுக தற்பொழுது மாலுமி இல்லாத ஒரு கப்பலாக, ஓட்டை விழுந்த கப்பலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.